இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி, நான், பரோட்டா இது கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமான டேஸ்ட்டில் பாலக் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அது 3 பேருக்கு சரியான அளவாக இருக்கும். ஸோ கீரை வந்து 2லேருந்து 3 நிமிஷம் கொதித்து வந்தாலே சாஃப்டன் ஆகிடும். ஸோ இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பட்டரில் ஃப்ரை பண்ணி தான் இந்த கிரேவி செய்ய போகிறேன். ஸோ இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் வந்து பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஒரு பீசஸாக இது உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே 4 பக்கமுமே நம்ம கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு விரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4 பக்கமும் வந்து ஃப்ரை ஆகிருக்கு, கோல்டன் ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யும்போது கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி தான் எப்போவுமே கிரேவி செய்வேன். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் பன்னீரை வந்து கிரேவியில் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இதே பேனில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் போல் பூண்டு சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளியும் ஓரளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். ஸோ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது கூட நீங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸஸ் தான் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்து கூட செய்யலாம். வதக்கி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக தாளிச்சிடலாம். இப்போது 2 ஸ்பூன் போல் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 பல் போல் பூண்டை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்சியில் தண்ணி சேர்த்து அதையும் அலசி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் போல் காரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். ரொம்ப அதிக மசாலா சேர்க்கணும்னு தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கறனால 1/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்தாலே போதுமானது. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பட்டர் எல்லாத்தையும் கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு முறை ஜென்டலாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கலந்தோம் அப்படின்னா பன்னீர் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதும். நம்மளோட பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். கூடவே கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி 2மே வந்து சேர்க்கலை. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பாலக் பன்னீர் ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டா எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.